Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 1096 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபியோட கேங்கு அந்த ஸ்கிராப்பியால ஒரு பெரிய ஜெயண்ட் ரோபோட் ஒன்ன கண்டுபிடிச்சாங்கல்ல. முடிஞ்ச அளவுக்கு மேல ஓட்டிட்டு இருக்க மண்ணு அது இதுன்னு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அதுக்குள்ள காக்பிட் இருக்கான்னு செக் பண்ணி பாப்பாங்க. என்னன்னா ஏறி உட்காந்துட்டு இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணா செம்மையா இருக்குல்ல, அதுக்காக அப்படி இப்படின்னு ஓவராலா பார்த்த வரைக்கும் எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. சாப்பர் என்ன சொல்லுவான், நம்ம இன்னும் ஜாக் அடியில செக் பண்ணல, அங்க மேபி இருக்கலான்னு ஒண்ணு. சரி ரைட்டு, அங்கேயும் செக் பண்ணி பார்த்தலான்னு முடிவு பண்ணிடுவானுங்க. என்னன்னா பிராங்கி முன்னாடி தான் காக்பிட்ட வச்சிருப்பான், அவனோடது சின்ன ரோபோட், அதனால அப்படி வச்சிருப்பான். ஆனா இது பெருசு பழைய ரோபோட். அப்படி இருக்கும்போது இவங்க இமேஜின் பண்ண முடியாத ஒரு இடத்துல தான் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஜாக் அடியில இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டானுங்க. சரி ரைட், அப்படியே சுத்தி முத்தி போய் பார்க்கும்போது அங்க இருந்த மாதிரி இல்ல. ஆனா பயலுக பாத்தீங்கன்னா முயற்சியை கைவிடுறதா இல்ல. ரெண்டு பேரும் அவனுங்களையே ஏதோ ரோபோட்டா நினைச்சுக்கிட்டு காம்பைன் அப்படின்னு சொல்லி இவன் தலையில அவன் ஏறி உட்காந்துக்குவான். பைரட் டாக்கிங்னு டயலாக் எல்லாம் விட்டுட்டு இப்ப நம்ம ரோபோட் வாரியர் நம்மளோட மிஷன் காக்பிட்ட சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சே தீர்வோம் அப்படின்ட்டு பூஸ்டர் அது இதுன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருப்பானுங்க. ஜுவல்லரி பாணி பார்த்துட்டு பேந்த மொழிப்பா, இவனுக்கு என்ன மூளையில கலங்கி போச்சான்னு. ஏன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அதனால ஜிம்பைக்கு பாத்தீங்கன்னா சிரிப்பா வரும். அவனோட கனவு நிறைவேறிடுச்சு போலாமா. அப்படி என்ன இவனுக்கு கனவு கண்டானுங்கன்னு ஒண்ணும் புரியல. அவனுக்கு என்னடானா அடியில போய் எங்கேயாச்சும் காக்பிட் இருக்கான்னு அப்படியே சுத்தி முத்தி தேடி பாப்பானுங்க. அங்க அந்த இடத்துல எங்கேயுமே டோர் இருந்த மாதிரியும் இல்ல. அப்படின்னா ஒருவேளை இங்க இல்லாம பேக் சைட்ல இருக்க வாய்ப்பு இருக்குமோன்னு ஒரு டவுட். சரி கீழே இறங்கி பின்னாடி போய் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு கிளம்புவானுங்க. அப்ப அங்க இருக்க இரும்புல தலை டம்முன்னு இடிச்சு மேல இருந்து ரெண்டு பேரும் கீழே வந்து விழுவானுங்க. அவனுங்க தான் கீழே விழுந்தா டேமேஜ் ஆகாம இருக்கணும்னு சொல்லிட்டு பால் மாதிரி மாறுவானுங்களே, அப்படி மாதிரி பயங்கரமா விளையாட்டு பண்ணிட்டு இருப்பானுங்க. அது அவளுக்கு செம்மையா கடுப்பாயிரும். உடனே அவ பச்சை திட்டுவா, ஏன்டா கம்பைன் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க, என்னடா கிண்டுனீங்கன்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப நேரமா தேடி பார்த்துட்டானுங்க, எங்கேயுமே காக்பிட் இருந்த மாதிரியே இல்ல. அப்படின்னா இந்த ரோபோட் காக்பிட்டே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யற ரோபோட்டா இருக்குமோன்னு ஒரு டவுட் மேபி இருக்கலாம். ஏன்னா இவங்க தேடி பார்த்தாங்க எதுவுமே கிடைக்கல. அப்படின்னா இதை ஆக்டிவேட் பண்ண ஏதாச்சும் வேர்ட் சொன்னா கரெக்டா இருக்குமா சொல்லி பார்க்கலான்னு முடிவு பண்ணி ரோபோட்டே எந்திரி மூவ் பண்ணு, அப்படிக்கா நட, இப்படிக்கா குதி, பெரிய ரோபோட் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி பார்ப்பானுங்க. எதுவும் வேலைக்கு ஆகல. ஒருவேளை மேஜிக் ஏதாச்சும் போட்டாதான் எந்திரிக்குமா. லூஃபி என்ன சொல்லுவான், இல்ல அதோட பேரை சொல்லி கூப்பிட்டா போதும் உடனே வந்துடும். உடனே அவன் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு பேரை சொல்லி அதை கூப்பிட்டு வாப்பான். ஃபர்ஸ்ட் ரொபனோ சுக்கியம்மா, நோ மூமெண்ட், சரி பரவாயில்ல வேற பேரை ட்ரை பண்ணுவோன்னு ரொபனோ மாறு, அப்புறம் பிக் ரோபோ, ரொபட்டாரோ, மிராக்கிள் ரோபோ, ரோபோ ஏசு, விக்டரி ரோபோ, ரோபோ கிங்கு, இப்படி வாயில என்னென்ன வருதோ அது எல்லாத்தையும் கேப் விடாம சொல்லுவானுங்க. எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல. ஜுவல்லரி பாணி எல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்றீங்க, ஏன்டா நீங்க எல்லாம் பெரிய மனுஷனுங்களா இல்ல பெரிய மனுஷனுங்களான்னு கேக்குறேன், இப்படி குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அறிவு கட்டவனுங்களான்னு வண்டியா திட்டுவான். அதுவே ஒண்ணுத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி தான் ஸ்கிராப் யார்ட்ல கொண்டு வந்து போட்டிருக்கானுங்க. அதை போய் ஒர்க் பண்ண வச்சே தீர்வேன்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு அதுக்குள்ள இருந்து எவனோ வெளியில வருவான். அது மட்டும் இல்லாம அதுல இருந்து பயங்கரமா பவர் ரிலீஸ் ஆகுமா, யாராலையும் நிக்க முடியாம அப்படியே தெரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு என்னாச்சு அந்த ரோபோட் வெடிச்சிருச்சான்னு பதட்டத்தோட வந்து கேட்பானுங்க. அது வெடிக்கல, எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்குதும்பா. எப்படி ரிலீஸ் ஆச்சு என்னன்னு கேட்டுட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒருத்தன் கத்துற சவுண்ட், டே கிறுக்கு பயலுகளா என்னைய காப்பாத்துங்கடான்னு எங்கயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கேன்னு போனிக்கு டவுட். அவன் பாத்தீங்கன்னா இல்ல இந்த டைம் நான் ஃபெயில் ஆயிட்டேன், யாராச்சும் என்னைய காப்பாத்துங்கடா கிறுக்கு பயலுகளான்னு இருப்பானா. அவன் அங்க ஒரே குழப்பத்துல இருப்பான். இங்க நம்மளுக்கு அதுக்கு மேல குழப்பத்துல இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு காக்பிட்ட தேடுற முயற்சியில அந்த இடத்த அவ்வளவு நேரமா சுத்தி இருப்பாங்க. இவன் எப்படி திடீர்னு இங்க வந்தான்னு ஒன்னும் புரியல. அப்ப அவன் பாத்தீங்கன்னா டே நான் மறுபடியும் முங்கிட்டு இருக்கேன், என்னைய எப்படியாச்சும் காப்பாத்துங்க இல்லன்னா நான் உள்ள முங்கிடுவேன் அப்படின்னு அந்த ரோபோட்டுக்குள்ள கொஞ்சமா முங்கிட்டு இருப்பான். சரி ரைட்டு, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனா ஹெல்ப் கேட்கறாருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேல போய் பார்த்தா அவரோட பாதி பாடி வெளியில இருக்குது, மீதி பாடியை காணும். ஐ மீன் அந்த ரோபோட்ல ஒரு ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு கிண்ண மொத டைம் பார்த்தாங்க இல்லையா அந்த ஃபீலிங் தான் வரும். ஏன்னா அவனோட பாடியுமே அந்த டிராகன் பாடியில ஒட்டிட்டு இருந்துச்சுல்ல. அந்த தாத்தா வேற பயங்கரமா கதறுவாரா. சரி ரைட்டு, இதுக்கு மேல கத்த விட வேண்டாம், பிபி வந்து மனுஷன் செத்து போயிருவாருன்னு அப்படி தாறு மாற இழுத்து ஒரு வழியா காப்பாத்தியாச்சு. ஜுவல்லரி பாணி அவனை பார்த்தோன்னே இது அவனே தான் நான் பார்த்துட்டேன்னு சொல்லி அடிச்சு புரண்டு வருவான். அந்த ஆளு பாத்தீங்கன்னா நம்ம லூஃபிய பார்த்தோன்னே சொல்லிடுவாரு, வாவ் நீ டிராகனோட பையன் தானேன்னு, எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் பாரா. அந்த டைம் ஜுவல்லரி பாணி வந்து நிப்பா. அவளையுமே கரெக்டா சொல்லுவாரு, உன்னை சின்ன வயசுல பார்த்தது பரவாயில்ல நல்லா மட்டன்னு வாழ்ந்துட்டியேன்னு. அதுக்கப்புறம் அவ விரியோட கத்துவா, டே டாக்டர் வேகா பங்குன்னு. அப்படின்னா இந்த உலகமே இவ்வளவு நாளா வேகா பங்கு ஜீனியஸ் சயின்டிஸ்ட்
சயின்டிஸ்ட்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த சயின்டிஸ்ட் இவர் தான். மனுஷன் அப்படியே பிளைங்ல பறந்து காட்டுவாரா, எப்படி பறக்குறீங்கன்னு நம்மளுக்கு ஆர்வமா கேட்பானுங்க. அட ஏன் ஷூ மாதிரி தான்ப்பா உங்க ஷூவும், அது ஒரு டோம் ஷூ, உங்களாலையும் பறக்க முடியும். உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அதை எப்படி பண்ணுன்னு கேட்டோன்னே அங்க இருக்க பட்டன் அமுத்துங்கம்மா. சரி ரைட்டுன்னு அதுல இருக்க ஒரு பட்டன் அமுத்தி கியரை ஆன் பண்ணி விடுவானுங்க. 3 பேரும் ஜாலியா ஸ்கையில பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டானுங்களோ அதை இப்ப பண்ண முடிஞ்ச உடனே செம ஜாலி. வேகா பங்கோட சேர்ந்துகிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஆளை பாத்தீங்களா, மண்டையில பாதி ஆப்பிள் மண்டை, நாக்க முழுசா உள்ள இழுக்க முடியல, பாடியும் தொங்கி போன பாடி. இவரு தான் உலகத்திலேயே ரொம்பவும் ஃபேமஸான பயங்கரமான சயின்டிஸ்ட். ஒரு வழியா ரிவீல் பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் இவரோட சேர்ந்துகிட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் அட்டுவலியம் பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.